யாக்கோபின் 12 மகன்களில் ஒருவரான யோசேப்பு ஒரு பெரிய கனவுடன் இருந்த ஒரு இளைஞன். ஆண்டவர் அவருக்கு மகத்துவத்தின் காட்சிகளை கொடுத்தார். ஆனால் அவரது வெற்றி பயணம் எளிதானதாக இல்லை. நிராகரிப்பு மற்றும் துரோகம். பொறாமையால் தூண்டப்பட்ட யோசேப்பின் சகோதரர்கள் அவரை அடிமைத்தனத்திற்கு விற்றார். அவர் எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் போத்திபாரின் வீட்டில் ஒரு வேலைக்காரரானார். விசுவாசமும் விடாமுயற்சியும் கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலும் யோசேப்பு கடவுளுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். அவன் கடினமாக உழைத்தான். சீக்கிரமே போத்திபார் அவனை தன் வீடு முழுவதற்கும் பொறுப்பாளியாக்கினான். சோதனையும் நேர்மையும். போத்திபாரின் மனைவி யோசேப்பை வற்புறுத்த முயன்றபோது அவர் மறுத்துவிட்டார். அவர் கடவுளையும் தனது எஜமானரையும் மதிக்க தேர்வு செய்கிறார். அவர் மீது பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாலும் ஜோசப் ஆண்டவரை தொடர்ந்து நம்பினார். ஆண்டவரின் திட்டம் விரிவடைகிறது. சிறையில் ஜோசப் 2 சக கைதிகளின் கனவுகளுக்கு விளக்கம் அளித்தார். பார்வோனின் கோப்பையை சுமப்பவர் உட்பட பானபாத்திரக்காரன் விடுதலை செய்யப்பட்ட போது அவர் ஜோசப்பை மறந்துவிட்டார். ஆனால் ஆண்டவர் மறக்கவில்லை. சிறையிலிருந்து அரண்மனை வரை 2 வருடங்களுக்கு பிறகு பார்வோன் ஒரு தொந்தரவான கனவு கண்டான். பானபாத்திரக்காரன் யோசேப்பின் திறமையை நினைவு கூர்ந்தான். பார்வோனின் கனவை விளக்க யோசேப்பு அழைக்கப்பட்டார். அவருடைய ஞானம் ராஜாவை கவர்ந்தது. தலைமை மற்றும் மன்னிப்பு. பார்வோன் யோசேப்பை தனது 2ஆம் நிலை தளபதியாக நியமித்தான். அவன் எகிப்தின் தலைவனானான். பஞ்சத்தின் போது அவரது சகோதரர்கள் உணவு தேடி எகிப்துக்கு வந்தபோது யோசேப்பு அவர்களை மன்னித்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தார்.